ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம முட்டைக்கோஸை வச்சு மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். பொடியாக நறுக்குனா ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம வந்து இது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இப்படி உருட்டினா நல்லா உருண்டை பதம் வரணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத பொரிச்சிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத எடுத்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். பொரிச்சு எடுத்த பாண்டிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா காயணும். அவ்வளோதான், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நறுக்கி வச்ச பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்திருக்கேன். நல்லா அந்த தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். உங்களுக்கு வந்து டொமேட்டோ வந்து அரைச்சி சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பு, டொமேட்டோ சாஸ், அப்படி இல்லைன்னா வந்து சோயா சாஸ் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே நான் வந்து வெறும் தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கணும். அவ்வளோதாங்க, இது நல்லா வதங்கிருச்சு. கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த கொதிச்சு வர சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், அது கெட்டியாக வரும். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முட்டைக்கோஸை வந்து நம்ம இதில் போட்டு ஃபுல்லாக நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லேஜ் ஃபுட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.